தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒன்றிய அரசும் அதன் அடிமைகளும் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அமைச்சர் BDR பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழகம் தலைகுனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் கார்த்திகேயன் தலைமையில் வேலூர் அண்ணா கலையரங்கு அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் BDR பழனிவேல் தியாகராஜன் உரையாற்றினார். கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கடன் உயர்வு மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விளக்கினார். அவர் கடன் அதிகரித்தது அதிமுக அரசு பொறுப்பாகும் என்றும் தற்பொழுது நலத்திட்டங்கள், உற்பத்தி வளர்ச்சி உள்ளிட்ட பல முன்னேற்றங்களை திமுக அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் தமது பேச்சில் சமூக நீதி, பெண்களுக்கு முன்னுரிமை, மக்கள் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகிய கொள்கைகளை தொடர்வதே திமுக அரசு நோக்கம் என தேர்தல் வெற்றிக்காக அல்ல, மாநில முன்னேற்றம் காரணமாக என வலியுறுத்தினார். அவர் எந்த ஒரு முயற்சியும் திமுக கொள்கையை மாற்ற முடியாது என்றும் தமிழகம் தலைகுனியாது என்ற வார்த்தையால் முடித்தார். 7 ஆண்டுகள் தாண்டி 2021 ஆட்சி மாறும்போது உற்பத்தியில் 26% கடனாக உயர்த்தினது அதிமுக அரசாங்கம். இன்னைக்கும் அதே அளவில் தான் இருக்கிறது. அது இன்னும் நாம் குறைத்திருக்கலாம். ஆனால் குறைத்திருந்தால் இந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல திட்டங்கள் தீட்டிருக்க முடியாது.